கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பரில் கோவாவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்த தெஹல்கா நிகழ்ச்சியின் போது தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றம் சாட்டி ஒரு பெண் பத்திரிகையாளர் புகார் கொடுத்திருந்தார். அந்த காலத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க புலனாய்வு இதழ்களில் ஒன்றாக திகழ்ந்த தெஹல்கா இதழின் நிறுவனர் தருண் தேஜ்வால் மீது சக பெண் ஊழியரே பாலியல் வன்கொடுமை புகார் தந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 7 மாதங்கள் சிறையில் இருந்த தேஜ்பாலுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. 2017இல் தொடங்கிய இந்த வழக்கின் விசாரணையின் முடிவில் 2021இல் கோவா குற்றவியல் அமர்வு நீதிமன்றம் தேஜ்பால் குற்றமற்றவர் என்று கூறி அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவரை விடுவித்தது. பாதிக்கப்பட்ட பெண் தருண் தேஜ்பாலுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகள் அந்த சம்பவத்தால் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவோ அச்சமடைந்ததாகவோ தெரியவில்லை என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த கோவா அரசு தனது தகாத செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தருண் தேஜ்பால் அனுப்பிய மின்னஞ்சலை முக்கிய ஆதாரமாக தாக்கல் செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டாக்டர் நீலா கோகலே மற்றும் அமித் ஜம்சண்டேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேஜ்பால் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் தேஜ்பால். 62 வயதாகும் தான் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் என்றும் தனக்கு மனைவி இருப்பதாகவும் தெரிவித்த தேஜ்பால் தயவு செய்து கருணை காட்டுமாறு நீதிபதிகளிடம் வேண்டுகோள் வைத்தார். தேஜ்பாலின் கருணை மனுவை எதிர்த்து அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தனது மகளின் வயதுடையவராக பாதிக்கப்பட்ட பெண் இருந்தபோதிலும் அவரிடம் தேஜ்பால் இக்குற்றத்தை செய்திருக்கிறார் என்றும் ஒரு தந்தைக்கு இணையான நிலையில் வயதில் இருந்த தேஜ்பால் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்க கூடாதென்று அழுத்தமாக கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் மறுப்பு தெரிவித்த போதிலும் அடுத்தடுத்து 2 நாட்களிலும் அவர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் ஒரு பெண் வேண்டாம் என்று கூறினால் அது வேண்டாம் என்பதுதான் அர்த்தம் என்பதை இச்சமூகம் உணரும் வகையில் இந்த நீதிமன்றம் தெளிவான செய்தியை தனது தீர்ப்பில் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றத்தில் பேசிய தேஜ்பால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.